ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரீசெண்டாக தேட்டரில் ரிலீஸ் ஆகியிருக்க நூறுசாமி படத்தை பற்றி தான். இந்த படம் ஒரு உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு எடுத்திருக்காங்க. படத்தோட கதைக்களம் ஒரு கிராமத்தில் நடக்குது. படத்தோட கதை என்னென்னா, ஸ்வாசிகாவுக்கு கல்யாணமாகி 25-26 வயசுலேயே கணவனை இழந்துடுறாங்க. அதுக்கு பிறகு தன்னுடைய 2 மகன்களுக்காகவே வாழ்கிறாங்க. மகன்கள் வளர்ந்த பிறகு அம்மாவுக்கு மறுமணம் செஞ்சு வைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த ஊர் மக்கள் சொந்தக்காரங்கன்னு பல எதிர்ப்புகள் வருது. அந்த எதிர்ப்பை எல்லாம் மீறி அவங்களோட மறுமணம் நடந்துச்சா இல்லையான்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. படத்தோட பெரிய பலமே ஸ்வாசிகாவோட நடிப்பு தான். அவங்களோட முகத்தில் எல்லா விதமான எக்ஸ்ப்ரெஷனும் அற்புதமாக வெளிப்படுத்தியிருக்காங்க. 2 பசங்களாக வர அஜயும் சக்தியும் உண்மையாகவே பிரதர்ஸ் மாதிரி ரொம்ப இயல்பாக நடிச்சிருக்காங்க. படத்தில் வர்ற மற்ற எல்லா கதாபாத்திரங்களும் அவங்களுக்கு கொடுத்த வேலையை சரியாக செஞ்சுருக்காங்க. விஜய் ஆண்டனி பாதி படத்துக்கு மேலே வந்தாலும் அவரோட கேரக்டர் மனசில் பதிஞ்சு போகுது. டைரக்டர் சசி ஒரு சாதாரண கதையை கூட ரசிக்கும்படியாக சொல்கிறதுல எப்போவுமே வித்தியாசமானவர் தான். இந்த படத்துலேயும் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயத்தை எந்தவித விரசமும் இல்லாமல் ஒரு ஃபீல் குட் ட்ராமாவாக கொடுத்துருக்காரு. அதுக்காகவே அவரை பாராட்டலாம். டயலாக்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாவே எழுதியிருக்கிறாரு. அது படத்துக்கு ரொம்ப பலம் சேர்க்குது. மியூசிக் டைரக்டர் கதைக்கு என்ன தேவையோ அதை சரியாக செஞ்சுருக்காரு. குறிப்பாக ஒரு மெலடி சாங் ரொம்ப நல்லாவே இருக்குது. சினிமோட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருக்குது. குறைன்னு பார்த்தா சில கேரக்டர்ஸ் இன்னும் கொஞ்சம் டீப்பாக எழுதியிருக்கலாம். படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப ட்ராமாவாக போகிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. செகண்ட் ஆஃப் ரொம்ப நல்லா இருக்குது. ஓவராலாக பார்த்தா இப்போவும் தேவையான ஒரு கருத்தை ஃபீல் குட்டாக சொல்ல ட்ரை பண்ணி அதில் வெற்றியும் அடைஞ்சிருக்காங்க. பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேட்டரில் போய் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.